சுவாமியே சரணமையப்பா. சபரிகிரிவாசன் ஐயப்ப சேவா சங்கத்திலிருந்து வேன் இப்படி தான் புறப்பட்டுச்சு. நான் 3 முக்கியமான பேரை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ஒருத்தர் தான் சுரேஷ் அண்ணா. அவர் வந்து சென்னையில் SDF அப்படின்ற கேட்டரிங் நடத்திட்டு வராரு. அவர் தான் நம்ம அன்னதானத்துலையுமே கேட்டரிங் பண்ணுறாரு. உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் பல பேர் வந்து கொடுக்குற பொருள், அப்புறம் வந்து பணத்தினால தான் அந்த பொருட்கள் எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். அப்புறம் வந்து அவர் கூட வந்து 25 பேர் SDF கேட்டரிங்கோட டீமும் தான் நமக்கு வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. ₹1 கூட வாங்காமல். இந்த வருஷம் மட்டும் இல்லை, தொடர்ந்து 3 வருஷமும் அவர் தான் செஞ்சு கொடுத்தாரு. இந்த வருஷமும் அவர் தான் செஞ்சு கொடுத்தாரு. அடுத்து எல்லா வருஷமுமே அவர் தான் செஞ்சு கொடுப்பாரு. நம்மளோட 1ஆம் ஆண்டு அன்னதானத்தில் வந்து மொத்த வேலையிலும் எல்லாத்தையுமே சேர்த்து 25,000 பேர் சாப்பிட்டாங்க. 2வது அன்னதானத்துல வந்து 30,000 பேர் சாப்பிட்டாங்க. 3ஆம் ஆண்டு வந்து 40,000க்கும் மேற்பட்டவர்கள் சாப்பிட்டாங்க. 4ஆம் ஆண்டான இந்த ஆண்டுல வந்து 3 நாளும் எல்லா வேலைகளும் சேர்த்து 48,000 பேருக்கு மேல சாப்பிட்டாங்க. என்னடா இத்தனை பேர் சாப்பிட்டுருக்காங்களான்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? அதோட மெனு லிஸ்ட் எல்லாமே எத்தனை பேருக்காக சமைச்சிருந்தோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல எண்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சமையல்னா ஏதோ கடமைக்கேன்னு பண்ணாம ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணி கொடுத்துருந்தாது. அங்கே கலைப்போடு வந்த சாமிகள் எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து மனசார திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு போனாங்க. இது மட்டும் இல்லாமல் பிரபலமான ஒருத்தர் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி சபரிமலையிலேயே அன்னதானம் போட்டிங்களே அப்படின்ற அளவுக்கு பாராட்டினாரு. அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே நான் வர வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எந்த வீடியோமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளோ உடல் உழைப்பு கொடுக்கின்ற சுரேஷ் அண்ணாவும் அவங்களோட மனைவி மக்களும் அந்த டீமும் SDF கேட்டரிங்கும் எப்பவுமே மென்மேலும் வளர்ந்துட்டு சந்தோஷமாக வாழணும்னு இறைவனை வேண்டிக்கலாம். நீங்களும் வேண்டிக்கோங்க. சுவாமியே சரணமையப்பா. மற்ற 2 சாமிகளான சிவகுமார் சாமியை பற்றியும் ஆனந்த அண்ணாவை பற்றியும் நான் கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ பாருங்க. காஃபி வித் HDக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப அள்ளி கொடுத்த காசும் பொருட்களும் தான் இது எல்லாமாவே இருந்திருக்கு. உங்களுக்கு நிறைய புண்ணியம் இருக்கு. அங்கே வந்து ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே சாப்பிட்டு மனசார அவங்க எல்லாருமே வாழ்த்துனாங்க. நீங்க கடுகளவுக்கு பணம் கொடுத்திருந்தாலும், கடுகு மட்டுமே கொடுத்திருந்தாலும் ஐயப்பன் வந்து உங்களுக்கு கோடியா அள்ளி கொடுக்க போறாரு. இதை வந்து நாங்கள் நிறைய நேரத்தில் உணர்ந்திருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக உணர்வீங்க. சுவாமியே சரணம். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் முன்னாடியே நிறைய ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தோம். ஜனவரி 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை இலவச முதலுதவி மற்றும் புற சிகிச்சை நடைபெற்றது. அதாவது ஆயில் மசாஜ். இதை வந்து வர்ம கலைகள் நல்லா கற்ற ஒரு மருத்துவ ஐயா வந்து பண்ணி கொடுத்தாரு. அவருமே ₹1 கூட வாங்காமல் அந்த பொருட்கள் மட்டும் தான் நம்ம கொடுத்துருந்தோம். இலவசமாக ரொம்ப நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துருந்தாரு. மலையில் வந்து ரொம்ப தூரம் நடந்து வந்த சாமிங்க எல்லாமே ரொம்ப சோர்வாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணதுனால புத்துணர்ச்சியோடையும் மகிழ்ச்சியோடையும் புது பொலிவுடனும் பயணத்தை ஆரம்பிச்சாங்க. இந்த வயதுலயும் ரொம்ப ஒரு நல்ல எனர்ஜியோட எல்லாருக்குமே நல்ல முறையில் சிகிச்சை பண்ணி விட்டு மசாஜ்லாம் பண்ணி விட்டு ரொம்ப நல்லபடியாக நடத்தி கொடுத்த மருத்துவர் ஐயாவும் அவங்களோட குடும்பமும் என்றென்றும் சந்தோஷமா வாழணும்ன்றதை நம்ம எல்லாருமே வேண்டிப்போம். சுவாமியே சரணமையப்பா. அடுத்தது வந்து வில்லுப்பாட்டு. 6ஆம் தேதி காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் இது நடைபெற்றது. இதற்காக வந்து நாகர்கோவிலிருந்து வில்லுப்பாட்டு கச்சேரி நல்ல முறையில் நடத்தக்கூடிய சிறப்பான குழு வந்து நம்ம அழைச்சிருந்தோம். அவங்க வந்து ஐயப்பனோட வரலாற்றை வந்து ஒரு கதையா ஒரு வில்லுப்பாட்டா அழகா பாடி கொடுத்திருந்தாங்க. பெரியானை வட்டம்ல ரொம்ப சோர்வோட வந்த ஐயப்ப பக்தர்கள் எல்லாமே கொஞ்சம் இளைப்பார அழகா உட்காந்து இது எல்லாத்தையுமே கண்டு கழிச்சிட்டு சந்தோஷமா புத்துணர்ச்சியோட நடைய ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த வில்லுப்பாட்டு குழுவினருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். சுவாமியே சரணமையப்பா. இந்த கேள்வியை லோகத்திலே யார் என்னோட சேர்ந்து என்னோட குடும்பத்தில் 3 பேர் கலெக்ஷன் பண்ணியிருந்தோன்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து LIC தனசேகர் எங்கள் அப்பாவோட சொந்த காணிக்கையை பார்க்கலாம். 76 கிலோ உளுத்தம்பருப்பு கொடுத்துருந்தாரு. அதுக்கான மதிப்பு வந்து ₹10,032. நெக்ஸ்ட் வந்து பத்மாவதி தனசேகர், அதாவது எங்கள் அம்மா 100 கிலோ துவரம் பருப்பு, அதோட மதிப்பு வந்து ₹16,200. நெக்ஸ்ட் வந்து ஹேமதஸ்ரீ தனசேகர், நானே தான் 46 கிலோ உளுத்தம்பருப்பு, அதற்கான மதிப்பு வந்து ₹5,808. மொத்த காணிக்கை வந்து ₹32,040 ஆச்சு. இது வந்து அன்னதானத்துக்காக. நெக்ஸ்ட் வந்து சபரிமலையில் இருக்கா மாதிரியே ஒரு கோயில் செட்டப் பண்ணியிருந்தாங்க ஐயப்பனுக்காக. அதுக்கப்புறம் வந்து ஐயப்பனின் காவல் தெய்வமாம் 18ஆம் படி கருப்பனுடைய கோவில் வடிவமைப்பும் இருந்துச்சு. அதற்கான எங்களுடைய சொந்த காணிக்கை எவ்வளோன்றதை பார்க்கலாம். LIC தனசேகர், அதாவது எங்கள் அப்பா ₹3,003. பத்மாவதி தனசேகர் எங்கள் அம்மா ₹3,801. கீர்த்திவாசன் என் அண்ணா ₹8,004. அடுத்தது ஹேமதர்ஷினி ₹3,192 என்னுடையது. அடுத்தது கீதா கணேசன் எங்களோட அத்தை, அவங்க வந்து ₹1,001 கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வெங்கடகிருஷ்ணன், அவர் ஒரு கன்னிசாமி, அந்த அண்ணாவும் இந்த தடவை மலைக்கு வந்திருந்தாங்க, ₹1,000. இது எல்லாமே ஏதோ ஒரு பந்தாக்காகவோ இல்லைனா ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காகவோ நாங்கள் சொல்லவே கிடையாது. இது எல்லாமே எங்களுக்கு வந்து ஐயப்பன் கொடுத்தது மட்டும்தான். அவர் கொடுத்த கடல் அளவு காசுல கடுகளவு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கோம். இதை விட அதிக
அதிகமாக அடுத்து வர ஆண்டுகளில் நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அடுத்தது வந்து எங்கள் அப்பா மூலியமா, அதாவது LIC தனசேகர் மூலியமா வந்த கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதற்காக இஸ்லாமிய நண்பர்களும் கிறிஸ்தவ நண்பர்களும் மதமெல்லாம் தாண்டி எங்கள் அப்பாவோட நட்புக்காகவும் ஐயப்பனுக்காகவும் கொடுத்த காசுகள் எங்களை ரொம்பவே மெய்சிலிருக்க வச்சுச்சு. திரு நசருதீன் ஷா 200 ரூபாய். நெக்ஸ்ட் திரு கமலக்கண்ணன் கலை செங்கல்பட்டு 500 ரூபாய். திருமதி பிரியா நந்தகுமார் ரெட்டில்ஸ் 1000 ரூபாய். திருமதி பானுமதி சுரேஷ் செங்கல்பட்டு 501 ரூபாய். திருமதி பத்மாவதி தனசேகர் ஊரபக்கம் 501 ரூபாய். திருமதி கவி செல்வி பாபு செங்கல்பட்டு 500 ரூபாய். திருமதி அகிலா தினகர் LIC செங்கல்பட்டு 500 ரூபாய். திரு வெங்கட்ராமன் LIC குணசுந்தரி செங்கல்பட்டு 1000 ரூபாய். திருமதி கவிதா பிரஸ் செங்கல்பட்டு 500 ரூபாய். திரு ரங்கநாதன் ஆனந்தி தீபா விக்கி ஆர் சூனாம்பேடு 1000 ரூபாய். திரு வசிஷ் சன் ஆஃப் லேட் சுரேஷ் கேட்டரிங் செங்கல்பட்டு 1133 ரூபாய். திருமதி மணிமொழி செங்கல்பட்டு 501 ரூபாய். திரு மணிகண்டன் ஏழுமலை மேலமையூர் செங்கல்பட்டு 500 ரூபாய். திருமதி லட்சுமி பத்ரி நாராயணன் பியூட்டி பார்லர் 501 ரூபாய். திரு கோபாலகிருஷ்ணன் லலிதா பெருங்கலத்தூர் 1001 ரூபாய். திரு ஜேக்கப் EB சென்னேரி திருப்பூரூர், இவர் ஒரு கிறிஸ்துவ நண்பர் 100 ரூபாய். திரு CU முருகன் விஜயகுமாரி 1001 ரூபாய். திரு ரவி அலமேலு கல்பாக்கம் 500 ரூபாய். திரு விநாயகம் சுந்தரி சென்னை 501 ரூபாய். திரு LIC ராஜேந்திரன் ஜெயகாந்தி சக்தி நகர் 500 ரூபாய். திரு பாபு லட்சுமி ஆனந்தி ஸ்டோர் செங்கல்பட்டு 101 ரூபாய். திரு பாபு ரேணுகா டெய்லர் செங்கல்பட்டு 51 ரூபாய். திரு வேல்முருகன் PV கலத்தூர் 1000 ரூபாய். திரு ஷோவின் கவிதா மறைமலை நகர் 3000 ரூபாய். திரு ராமமூர்த்தி கீதாராம் செங்கல்பட்டு 500 ரூபாய். திரு செந்தில்நாதன் சன் ஆஃப் பொன்னுரங்க செட்டியார் 201 ரூபாய். திரு விக்னேஷ் சன் ஆஃப் குமாரசுவாமி மறைமலை நகர் 500 ரூபாய். திருமதி சுசிலா மன்னிவாக்கம் கூடுவாஞ்சேரி 500 ரூபாய். இவங்க வந்து முன்பெண் அப்பாவை நேரில் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் அப்பா அனுப்பின ஒரு மெசேஜை நம்பி அவங்க தாராளமாக பணம் கொடுத்துருந்தாங்க. திரு வெங்கடகிருஷ்ணன் சன் ஆஃப் லக்ஷ்மி செங்கல்பட்டு 1000 ரூபாய். இவ்வளோதான் எங்கள் அப்பா மூலியமாக வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக அள்ளி கொடுத்த நல்ல உள்ளங்களாக உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. சுவாமியே சரணமையப்பா. எப்போவுமே நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் சந்தோஷமாக இருக்கணும். இன்று அதாவது 18/1/2025 அன்னைக்கு 50வது பிறந்தநாள் கொண்டாடும் என்னோட அப்பாவுக்கு, அதாவது LIC தனசேகருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் வளமுடனும் மகிழ்ச்சியாகவும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று தர்மசாஸ்தாவை வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் விஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல விஷ் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்தபடியா பத்மாவதி தனசேகர், அதாவது எங்க அம்மா மூலியமா வந்த கலெக்ஷன். திரு AE கார்வனன் மின்ட் சென்னை 10,000 ரூபாய். நன்றி. ஓகே இந்த வீடியோட முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது மெனு லிஸ்ட். ஃபர்ஸ்ட் நாள் அதாவது 6 ஜனவரி அன்னைக்கு பெரியணை வட்டத்தில் நம்மளோட ஐயப்ப பக்தர்கள் என்னென்னலாம் சாப்பிட்டாங்கன்றதை பார்க்கலாமா? காலை டிஃபன் 1500 பேர் 6 மணி முதல் 10 மணி வரை பைனாப்பிள் புட்டிங், நெய் பொங்கல், பூரி, சாம்பார், கிழங்கு மசாலா. அதுக்கப்புறமா காலை 11 மணி அளவில் 1000 நபர்களுக்கு வெஜ் பிரியாணியும் வெஜ் குருமாவும். பிறகு மதியம் சாப்பாடு 2000 பேருக்கு 12 மணி முதல் 3 மணி வரை பைனாப்பிள் புட்டிங், கீரை வடை, சாதம், சாம்பார், ரசம், கெட்டிமோர், உருளை காய்கறி, அப்பளம், ஊறுகாய். அடுத்தது மாலை டிஃபன் 1000 பேருக்கு 4 மணி முதல் 6 மணி வரை ரவா கிச்சடி, சாம்பார், பஜ்ஜி, கடலை, காஃபி, பிஸ்கெட். நெக்ஸ்ட் இரவு டிஃபன் 2000 பேருக்கு 6 மணி முதல் 10 மணி வரை இட்லி, சாம்பார், சம்பார் ரவா உப்புமா, தக்காளி சட்னி. நெக்ஸ்ட் 7ஆம் தேதி இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் மதியம் வெயில் டைமில் வந்து மோர், அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைமில் பிஸ்கெட், டீ, காஃபி எல்லாமே வழங்கப்பட்டது. இது எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்த தானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். இது எல்லாத்தையுமே முன்ன நின்று செஞ்சு வச்ச ஆனந்த் குருசாமி, சிவகுமார் குருசாமி, சுரேஷ் குருசாமிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். இதுதான் வந்து என்னோட அப்பாவோட அண்ணாவோட ஐடி. இந்த மாதிரி தான் இருந்தாங்க கருப்பன். 6ஆம் தேதி அன்னைக்கு. 7ஆம் தேதி அன்னைக்கு தான் வந்து கோயில் செட்டப்லாம் பண்ணி முடிச்சாங்க. அது எல்லாமே நம்ம 7ஆம் தேதி வீடியோவில், அதாவது பார்ட் 3யோட வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக காஃபி வித் ஹெச்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்தனை ஆண்டி வந்தேன், பவசுகள் எல்லாம் பெற்றிருந்தேன், சீர்குலைந்து ஓடி வந்தேன், சிவமே உன்னை ஜெயம் பெற நாடி வந்தேன். சுவாமி இவன் எப்படி இருந்தான் தெரியுமா? திருநீட்டு பட்டையோடு பக்தி பரவசத்தோடு அப்படி இருந்தான். கோட்டையோடு கண்டார் பகவான்.
உண்மையான பக்தனாகவே நம்பிக்கொண்டு அப்பா உன்னுடைய பதத்தை கண்டுகாமாக உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் என்று சொன்ன உடனே சுவாமி எனக்கு பெரிதாக ஒன்று வேண்டாம், மறுபடியும் நான் சென்று எங்களது உலகமான பாராள உலகத்தை முடிசூடி ஆள வேண்டும். அப்படி ஆளுகின்ற நாளிலே என்னை யாரும் எதிர்க்கக்கூடாது. அப்படி யாரேனும் போர் கொடுத்தால் என்னை எதிர்த்தால் என்னுடைய ஆட்காட்டி விரலை கொண்டு அவருடைய தலையை கேட்கும் போது தலை சுக்குநூறா தெரிவிக்க வேண்டும். இது சிறிய வரத்தை என்ன வேண்டுமானாலும் கேளுங்க. இவட தந்தோம் 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 தளமதில் பொடிபட அப்படி என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஓங்கார நாமத்திலே மறைந்து போனது. ஓம் என்று கேட்கிற போது இந்த வார்த்தை மறைந்து போய்